ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு அப்டேட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் எல்லா கோர்ஸும் இருக்காது. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா காலேஜுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுக்கும் ஹாஸ்டல் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இது நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. சரியா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கோர்ஸ் வந்து எத்தனை இயர்ஸ், அதாவது 4 இயர் கோர்ஸ் இருக்குது, 3 இயர் கோர்ஸும் இருக்குது. அப்போது ஒரு கோர்ஸ் வந்து டூரேஷன் டைம் நம்ம பார்க்க போகிறோம். 4 இயரா 3 இயரான்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த கோர்ஸுக்கெலாம் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இயர் கோர்சஸ். 4 இயர் கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து காலேஜஸில் இருக்கும். சரியா? 4 இயர் கோர்சஸில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பிஃபார்ம் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் பிபிடி இருக்குது, பிஎல்எஸ்பி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியாலஜி இருக்குது, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் கோர்சஸ்ஸு. இதுக்கு ஹாஸ்டலும் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எந்த காலேஜ், எந்த கவர்மெண்ட் காலேஜில் இருந்தாலும் சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே ஹாஸ்டல் இருக்குது. ஒரே ஒரு 4 இயர் கோர்சஸ்க்கு மட்டும், அதாவது பிஓடி இருக்குது பார்த்திங்களா, பிஓடிக்கு மட்டும் ஹாஸ்டல் வந்து கிடையாது எங்கேயுமே. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஏன்னா நம்ம வெளியில் ஹாஸ்டல் எடுத்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா, ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான, அதாவது டிஃபிகல்ட்டிஸை நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சில காலேஜஸ் வந்து நல்ல ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ். சில காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் போய் நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யோசித்து திங்க் பண்ணி என்னாச்சு பார்த்தா கொடுக்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 இயர் கோர்சஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பிஎஸ்சி கார்டியோக்கு மட்டும் 3 இயர் கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வந்து இருக்குது. சரியா? மற்றபடி 3 இயர் கோர்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து 3 இயர் கோர்சஸில் வந்து நிறையா வந்து ஹாஸ்டல் வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, கார்டியோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேர் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பி ஆப்டோமெட்ரி. சரியா? இது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து ஹாஸ்டல் வந்து கிடையாது. எந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாஸ்டல் வந்து கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதை தெளிவாக பார்த்து வச்சுட்டு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. சரியா? ஏன்னா நான் ஹாஸ்டல் இல்லைனாலும் நான் வெளியே ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். சரியா? இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. அதனால தான் கொடுத்தோம். வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.